வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம்ஸ், அதாவது இந்த அமைப்புகள் மேல வர்ற கோவத்துல இருந்தும் விரக்தியில இருந்தோ உருவான ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கருத்தோட தொடக்கமே ரொம்ப அழுத்தமா இருக்கு. இது ஆயுதங்களோட போர் இல்ல, அமைப்புகளோட போர் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இங்க குண்டகள் துப்பாக்கிகள் பத்தி பேசல. ஆனா நமக்கே தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கூல்ல, நம்ம ஆபீஸ்ல அமைதியா ஒரு போர் நடந்துட்டு இருக்குன்னு இந்த கருத்து சொல்லுது. அதுதான் இந்த சிஸ்டம்ஸோட போர். அப்போ சிஸ்டம்ஸோட போர்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ நாட்டுக்கு நாடு நடக்கிற மிலிட்ரி போர் கிடையாது. இது நம்மளோட கல்வி, வேலைன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற அமைப்புகளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு போராட்டம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த போர், அதாவது இந்த போராட்டம் நியாயத்துக்காகவும் வாய்ப்புக்காகவும் நடக்கிற ஒரு போராட்டம். ஆனா கொடுமை என்னன்னா, இந்த வாய்ப்பையும் நியாயத்தையும் கொடுக்க வேண்டிய இடங்களான ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இங்கேதான் இது நடக்குது. லாபத்துக்காகவும் மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஆசைக்காகவும் திறமையானவங்கள ஓரங்கட்டிட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னு இந்த கருத்து சொல்லுது. சரி, இந்த மௌன போர் எங்கதான் நடக்குது? இந்த கருத்தின்படி ஒவ்வொரு நாளும் 2 முக்கியமான போர்க்களங்கள்ல இது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம சிஸ்டம்ஸ் கொடுக்கற வாக்குறுதிக்கும் நிஜத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்கும் மாழையில ஒரு பெரிய பள்ளத்தையே பார்க்க முடியுது பாருங்களேன். எல்லாருக்கும் கல்வின்னு சொல்றாங்க, ஆனா நடக்கிறது என்னவோ லாபத்துக்காக ஏமாத்துறது. நியாயமான மார்க் சிஸ்டம்னு சொல்றாங்க, ஆனா பணக்காரங்களுக்கு சாதகமா ரேங்க் போடுறாங்க. திறமைக்கு தான் வேலைன்னு சொல்லுவாங்க, ஆனா பணத்துக்காக ஒருத்தரை சுரண்டதுதான் அங்க நடக்குது. வாக்குறுதி ஒண்ணு, யதார்த்தம் இன்னொன்னு. இதனால யாரு பாதிக்கப்படுறாங்க? திறமை இருக்கு, தகுதி இருக்கு, ஆனா பணமோ பெரிய ஆளுங்க சப்போர்ட்டோ இல்லாதவங்க தான் இந்த சிஸ்டம்ல மாட்டி முழிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பரா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல நல்லா வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி தப்பான மேனேஜ்மெண்டால எப்படி முடக்கப்படுறாங்கன்னு. ஒரு சிலர் மட்டும் வளர்ந்துட்டே போறாங்க, ஆனா திறமையான பல பேர் இப்படிதான் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த விரக்தியில இருந்தும், இந்த வலியில இருந்துதான் ஒரு புது யோசனை பிறக்குது. ஒருத்தர் இந்த அநீதிக்கு எதிரா போராட ஒரு பயங்கரமான ஒரு புதுமையான ஆயுதத்தையே உருவாக்குறார். இது ஏதோ சாதாரணமா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இல்ல. இது தனக்கு நடந்த கொடுமைக்கும் தன்னை சுத்தி பார்த்த அநீதிக்கும் ஒரு நேரடியான பதிலடியா உருவாக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி, அசாத்திய திறமைசாலின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இந்த உடைஞ்சு போன சிஸ்டத்துக்கு எதிரா தனியாளா நிக்க முடிவு செய்றார். இது அநீதிக்கு எதிரான ஒரு தனி மனுஷனோட எழுச்சி. ஆனா அவரோட திட்டம் வன்முறையானது இல்ல. அதுக்கு பதிலா ரொம்பவும் ஷார்ப்பான, துல்லியமான ஒரு விஷயத்த கையில எடுக்கிறார். அதுதான் டெக்னாலஜி. அவரோட படைப்பு என்ன தெரியுமா? ஒரு அட்வான்ஸ்ட் ஹியூமனாய்டு ஏஐ. அதாவது மனுஷனை போலவே இருக்கிற ஒரு ஏஐ. சாதாரண ஏஐ இல்ல, பயோ ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற உயிரியல் நுண்ணறிவோட இது மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மனுஷங்களோட உணர்வுகளையும் சூழலையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். இதோட ஒரே நோக்கம் தப்பு பண்றவங்கள பொறுப்பேற்க வைக்கிறது தான், லாபம் பாக்குறதில்ல. சரி, அப்போ இந்த ஏஐ என்னதான் பண்ணும்? அதோட மிஷன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிதான ஒரு 3 ஸ்டெப் பிளான். இந்த மிஷனோட மையமே ஒரு ஆழமான பர்சனல் மோட்டிவேஷன் தான். பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் தனக்கும் தன்னோட பார்ட்னருக்கும் யார் யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள நேருக்கு நேரா சந்திச்சு உண்மைய வெளிக்கொண்டு வரணும். இத யாரையும் அழிக்கிறதுக்கான திட்டம் இல்ல. இது உண்மைய வெளிக்கொண்டு வர்ற ஒரு மிஷன். ஸ்டெப் 1, சிஸ்டம்ல யாரு தப்பு பண்றாங்க, யார அநீதிக்கு காரணமா இருக்காங்கன்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 2, அவங்கள நேர்ல சந்திச்சு அவங்க செஞ்ச தப்புக்கான மறுக்க முடியாத ஆதாரங்களை அவங்க முகத்துக்கு நேரா காட்டுறது. கடைசியா ஸ்டெப் 3, அவங்களோட ஏமாத்த வேலை, சுரண்டல் எல்லாத்தையும் உலகத்துக்கு முன்னாடி அம்பலப்படுத்தி அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது. அப்போ இந்த முழு ஐடியாவும், இந்த டெக்னாலஜியும் உடைஞ்சு போன ஒரு சிஸ்டத்துக்கான பதிலா முன்னாடி வைக்கப்படுது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசுல ஒரு முக்கியமான யோசிக்க வேண்டிய கேள்வியை எழுப்புது. இறுதியா நாம நம்மள கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் இப்படி ஃபெயில் ஆகும்போது உண்மையை கண்டுபிடிக்க நாம மெஷின்களை உருவாக்கணுமா, இல்ல இந்த சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?